மீன் வாசம் அடிச்சது, என்ன மச்ச அவதாரம் எதுக்கு இருக்குதுன்னு. அப்போ இன்னைக்கு அஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி. இன்னைக்கு சந்திரன் 7ஆம் பார்வை மீனத்தை பார்க்குறாரு. மீன் அங்கே இருக்குதுன்னு இப்பவே யூகிச்சு இப்பவே பரிகாரம் பிறக்குது. எப்படி ஐயா கைகள் பண்ணுறீங்க சார்? சார் இதை யூகிச்சு எடுக்கணும். நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே லேடிஸ் எல்லாத்துக்குமே பாருங்கள், ஐயா என்ன பண்ணிக்கிறாருன்னா அம்மன் புடவையில் இன்னைக்கு பச்சை கலரில் இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு என்ன தெரியுது? இன்னைக்கு சந்திரன் வந்து புதன் வீட்டில் இன்னைக்கு போறாரு. இந்த சந்திரன் குடியிருக்கிற வீடு இன்னைக்கு பச்சை நிறம். இன்னைக்கு நம்ம உடம்புல இன்னைக்கு வஸ்திரம் சாத்தியது பச்சை நிறம். இன்னைக்கு சந்திரன் அடிக்கும் இன்றைய பொருத்தத்துக்கும் இருக்குதா இல்லையா சொல்லுங்க சார்? இதைய இன்னும் கலர் ட்ரெஸ் வரைக்கும் நீங்க போட்டு வருவீங்க, அந்த போர்டில் எழுதலாம். இது அசையாத காலத்தால் அழியாத பொருள். கரெக்டாக நீங்களே சொல்லுங்க. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் பாருங்களேன். ஏன்னா நம்ம ஐயா கிட்ட 23 வருஷம், நம்ம 23 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கும் போது இந்த ரூலெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் மாந்தி பற்றி ஒரு வீடியோ போட்டேன் விஸ்வாமித்திர கோயிலுக்கு. இன்னைக்கு எத்தனை மக்கள் போகிறாங்க ஐயா? இன்னைக்கு எல்லாம் போகிறாங்களா இல்லையா சார்? சும்மா சொல்லக்கூடாது. லக்கணத்தில் மாந்தி இருந்தால் பிரேத தோஷம்னு சொன்னோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள மார்ச்செடியில் எந்த பிரேதமும் இல்லை. லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்களாம் அவங்கவுங்க போலீஸ் அனுமதி கேட்டு அந்த பிரேதம் கொண்டு போய் அடக்கம் பண்ணி அவங்களுக்கெல்லாம் மோட்சத்துக்கு தெய்வம் போட்டு வச்சதுக்கப்புறம் இவங்க லக்கணத்தில் இருக்கிற பிரேத தோசை பற்றி இன்னைக்கு நல்லா இருக்காங்க. சரியா தவறா சொல்லுங்க சார்? 1413 பிரேதங்கள் அடக்கம் பண்ணியிருக்கேன். கையால் எடுத்து போலீஸ் அனுமதியோட ஒரு பிரேதம் எடுத்து அடக்கம் பண்ணினா அஸ்வமேத யாகம் நடத்துறதுக்கு சமம். 1413 பாடி இப்போ கரண்ட்ல இது வரைக்கும் செஞ்சுருக்கோம். இது யாரும் செய்யல, ட்ரஸ்ட் கிடையாது, 4 பேர் கூட கிடையாது, தனி மனிதனாக இருந்து இதை செய்கிறோம். அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா 4 பேர்த்தோட சேர்த்து அதை செய்வோமான்னு நம்மளுக்கு தெரியாது. 10 பேரோட சேர்ந்து அது கூட போய் நடக்குமான்னு தெரியாது. நம்ம பிறப்பு காலத்திலேருந்து இதுவரை காலமாக 70 ஜோதிட மாநாடுக்கு அன்னதானம் கொடுத்துருக்குறோம். 1413 பிரேதங்கள் அடக்கம் பண்ணியிருக்கிறோம். 108 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்படிங்கிறத செஞ்சு வச்சிருக்கேன். எப்படிங்க ஐயா? இது புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். எப்படிங்க? நீங்கள் ஒரு கோயிலில் வாசலில் ஒருத்தர் யாசகம் வாங்கி சாப்பிடக்கூடியவர் யாராவது ஒருத்தர் இருப்பார். அவருக்கு நீங்கள் ஒரு தயிர் சாதமும் தண்ணி பாட்டில் வாங்கி கொண்டு போய் அவர் கையில் கொடுத்தீங்கன்னா அவர் வேண்டாமா எனக்கு பசி ஆயிருச்சு நீங்கள் வேற ஒருத்தர் கொடுத்துருங்கன்னு சொன்னால் உங்கள் சாதத்தை அவர் வாங்குறதுக்கு அந்த சாதத்தில் உங்களோட பேர் எழுதலை, புண்ணியம் உங்களுக்கு வராது. அப்போ அவர் வாங்குறதுக்கு நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதை புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இப்போ சொல்லுங்கள் சார். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையுமா? தீர்வுன்னு எந்த புக்கில் எழுதுனேன். ஆதிகால பரிகாரம் 1736 பரிகாரம் எழுதுனேன். இப்போ பாகம் 2 போய் இப்போ 3 பாகம் வந்துருச்சு. இன்னைக்கு என்னமோ தெரியல, திடீர்னு காரில் வரும்போது ஒரு 10 புக்கை எடுத்துகிட்டு போடுறது பெரிய விஷயம் இல்லை. பெண்டலாக இருக்குது, எப்படியோ மறக்கடிச்சிருச்சு. ஆனால் அடுத்த ட்ரிப்பு ஐயா கருத்தரங்கத்தை கூப்பிட்டா அந்த புக்கு இங்கே வரும். அந்த புக்கு ஒரு பெரிய ஒரு A4 சைஸு. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தாய்கள். நம்ம காலத்தில் நம்ம ஜோதிடராக இருந்து மக்களுக்கு ஒரு வழிகாட்டுறதுக்காக இந்த பிறவி எடுத்து வந்திருக்கிறோம். நம்ம இதை சரியாக செய்யணுமா செய்யக்கூடாது சொல்லுங்கள் சார்? இப்போ புதியவம் டிவியில் டெய்லி காலையில் 6:50க்கு ஒரு 10 நிமிஷம் கண்டென்ட் நம்மளுக்கு வருது. அரை மணி நேரம் லைவ் வருது திங்கக்கிழமை. இந்த 10 நிமிஷம் கண்டென்ட்டில் இப்போ போய் செக் பண்ணுங்க. நவ கைலாயம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்குது. இதுவரை காலமாக அது அதிகமாக யூடியூப்பில் வரல. எப்படி சார்? நவ கைலாயம் இமயமலைக்கு போனால் தான் கைலாய சிவனை பார்க்க முடியும்னு நினச்சிட்டு எல்லாரும் நம்ம போக முடியும் நம்ம உட்காந்துருக்குறோம். ஆனால் நவ கைலாயத்தை இன்றைக்கி அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த 9 கோயிலையும் போய் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது மெய் சிறுத்து போச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா ரோம மகரிஷின்னு ஒருத்தர் இருக்கார். அப்படின்னு என்ன? ரோம மகரிஷின்னா அவருக்கு உடம்பு பூரா ரோமம். அவர் முதல் கைலாயம் பாவநாசம். இந்த பாவநாச கோயில் தான் முதல் கைலாயத்தில் போய் மோட்ச விளக்கு ஏற்றி சாமிக்கு பூ மாலை தேங்காய் பழமெல்லாம் உடைச்சி பூஜை பண்ணி 9 கோயிலையும் தவம் பண்ணி தியானம் பண்ணி முடிச்சுட்டு அங்கே சூரியன் ஸ்தலம் சந்திரன் ஸ்தலம்னு சொல்லி 9 நவக்கிரக ஸ்தலம் அங்கே. திருநெல்வேலி மாவட்டத்தில் நவ கைலாய கோயில் இதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு. அதில் முதல் கைலாயம் தான் பாபநாசம். அதிலிருந்து எடுத்துட்டா பாருங்க, நாம் இன்னைக்கு பஞ்சாங்கத்தை எடுத்தா சூரியன் சந்திரன் செவ்வாய், அதுக்கடுத்து புதன் குரு சுக்கிரன் சனி ராகு இது நம்ம சொல்கிறோம். அன்னைக்கே பஞ்சாங்கத்தப்படி அங்கே அமைச்சு வச்சுக்கிறாங்க. அங்கே எப்படி அமைச்சிருக்கிறாங்கன்னா நவ கைலாயத்தில் முதல் போகும்போது சூரியன் ஸ்தலத்துக்கு நீங்கள் போவீங்க, அது பாபநாசத்தில் ஆரம்பிப்பீங்க. ரெண்டாவது அதுவே கூட்டிகிட்டு போகும்